ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து நல்லா நம்ம ஒரு 15 நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நல்லா இது காரசாரமாக இருக்கும். எல்லாரும் பெரியவங்க கூட இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அரிசி மாவு, ரவை, கொஞ்சம் கோதுமை மாவு இருந்தால் போதும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு சீரகத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1 ஸ்பூன் அளவு மிளகு கூட போட்டுக்கலாம். நான் 6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் 1/2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை வந்து நம்ம இந்த மாதிரி வறுத்து போடும்போது அது நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ 25 கிராம் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் நான் தோல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு சூடு படுற அளவுக்கு 1 நிமிஷம் போட்டு நான் எடுத்துட்டேன். அதே மாதிரி 25 கிராம் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதையும் லைட்டாக நம்ம இந்த மாதிரி கடாயில் போட்டு எடுத்துக்கலாம். சூடு பட்டால் போதும், ரொம்ப நேரம் வறுப்படணும்னு கிடையாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம். இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு, இதை வந்து ரொம்ப பவுடராலாம் அரைக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் நல்லா கரகரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இவ்வளோ அரைச்சிங்கன்னா போதும், ரொம்ப மையாலாம் அரைக்க தேவையில்லை. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை மாற்றியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு 150 கிராம் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன், 50 கிராம் ரவை எடுத்திருக்கேன், 50 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவும் எடுத்துக்கலாம், இல்லை மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், பூண்டு கொஞ்சமாக தோல் உரிச்சிட்டு நல்லா நசுக்கி போட்டிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் போட்டிருக்கேன். எண்ணெய் காய வச்ச எண்ணெய் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூண்டு வாசனை பிடிக்காதவங்க நீங்கள் சேர்க்காம கூட செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி பிடிக்கும் போது இந்த மாதிரி பிடிப்படணும், அப்போ தான் நம்ம மாவு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ரொட்டி மாவுக்கு பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா கரெக்டாக நம்ம வந்து, ஏன்னா அதை நம்ம உருட்டிட்டு நம்ம இதை வெட்டி எடுக்க போகிறோம், அதனால் கரெக்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், அப்புறம் உங்களுக்கு உருட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரியாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம இதை வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி திரட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திரட்டிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் தேவையோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பலகையில் எண்ணெயோ இல்லை மாவோ தேய்ச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து முக்கோண வடிவத்தில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நம்மக்கிட்ட சின்ன சின்ன மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மூடியில் கூட நீங்கள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படினாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி செஞ்சாலும் இது நல்லா மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ண வருது. அவ்வளோதான், நான் வந்து இந்த மாதிரி முக்கோண வடிவத்தில் கட் பண்ணிட்டேன். இப்போ எல்லா மாவையும் நான் இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முக்கோண வடிவத்தில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, போட்டுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நல்லா காரசாரமாக இருக்கும். அவ்வளோதாங்க, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.